ஹாய், ஹலோ, வெல்கம் டு திஸ் சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்ட்ரோனட் தங் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் இருக்குது. இப்போ இந்த ஆஸ்ட்ரோனட் தங் ஆஃப் வார் அப்படின்னா என்ன? முதல்ல தங் ஆஃப் வார்னா என்னன்னு பார்ப்போம். தங் ஆஃப் வார்னா ஒன்றும் இல்லை, கயிறு இழுத்தல். அவள் தான் தங் ஆஃப் வார். இந்த பொங்கலுக்கு கயிறு இழுப்போம்ல, அதான் தங் ஆஃப் வார். அதுவே இந்த ஆஸ்ட்ரோனட் தங் ஆஃப் வார்னா ஸ்பேஸில் 2 பேர் கயிறை இழுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மோஷன் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், அதைத்தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, 2 astronauts on spacewalk decide to play tug of war by pulling either on side end of the rope. ஒன்றும் இல்லை, ஸ்பேஸில் 2 ஆஸ்ட்ரோனட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கயிறுத்தல் போட்டி கயிறுத்து பார்க்கலாம் ஸ்பேஸில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங் ஆஃப் வார் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கயிறை வச்சுக்கிட்டு அதை 2 எட்ஜில் நின்று இழுக்கிறாங்க. இதுதான் பை புல்லிங் ஆன் எய்தர் எண்ட் ஆஃப் த ரோப். இப்போ ஒருத்தர் பேர் வந்து ஆலிஸ், இன்னொருத்தர் வந்து யாருன்னா பாப்ங்கிற ஒருத்தர். ஆலிஸ் வந்து எப்படின்னா காலேஜ் க்ரூவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் பாபோட. இப்போ வந்து எஃப்ஏங்கிற ஃபோர்ஸ், அதாவது ஏனா ஆலிஸு, பினா பாபு. எஃப்ஏனா ஆலிஸ் கொடுக்குற ஃபோர்ஸு, எஃபினா பாப் கொடுக்குற ஃபோர்ஸ். தி ஆஸ்ட்ரோனட் மாஸ் எம்ஏ அண்ட் எம்பி. எம்ஏ அண்ட் எம்பினா ஆஸ்ட்ரோனட்டோட மாசு, எம்ஆர்னா அந்த ரோப்போட மாசு. இப்போ இந்த ஆஸ்ட்ரோனட்டோட மாஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரோப்போட மாஸ் வந்து நெக்லிஜிபிள், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து ஜீரோன்னு வச்சுக்கலாம். இப்போ திஸ் ப்ராப்ளம் இஸ் டு ஃபைண்ட் மோஷன் இஃப் ஈச் ஆஸ்ட்ரோனட் புல் ஆன் த ரோப் as hard as possible. நான் சொன்னேன்ல, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, 2 ஆஸ்ட்ரோனட்டும் 2 சைடில் பிடிச்சி இழுக்கும்போது அந்த மோஷன் எப்படி இருக்கும், அவங்க மோஷன் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இதை கொடுத்துருக்காங்களே, இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவாங்க. இது வந்து கயிறு, இங்கே இருக்கிறது கயிறு, இது எம்ஏ, இது எம்பி, மாஸ் ஏ மாஸ் பி. எஃப்ஏங்கிறது ஆலிஸ் கொடுக்குற ஃபோர்ஸு, எஃபிங்கிறது பாப் கொடுக்குற ஃபோர்ஸு, எஃப் டேஷ் ஏங்கிறது இப்போ ஆலிஸ் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாரு, அங்கிட்டு இழுக்கிறாரு. பட் அந்த கயிறு வந்து தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணும். ஒரு ஸ்மால் எலாசிட்டி அங்கே ப்ளே ஆகும். ஸோ அதனால எஃப் டேஷ் ஏ, இது எஃப் டேஷ் பி. ஆர் அப்படி இல்லைன்னா அது வந்து என்னன்னா, ரோப் வந்து அவங்க மேலே அவங்க ஆஸ்ட்ரோனட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். அதான் இப்போ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நோட் த ஃபோர்ஸஸ் எஃப்ஏ அண்ட் எஃப்பி எக்ஸிஸ்டட் பை ஆஸ்ட்ரோனட்ஸ். எஃப்ஏ அண்ட் எஃப்பினா அந்த ஆஸ்ட்ரோனட் கயிறு மேலே கொடுக்குற ஃபோர்ஸு, எஃப் டேஷ் ஏ எஃப் டேஷ் பினா அந்த ரோப் அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு. ஓகேவா? இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்னன்னா, இந்த ஃபோர்ஸ் டயக்ராம் படி நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன, தேர் இஸ் அன் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ இவருங்க இழுக்கும்போது அந்த கயிறு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுல்ல, அதான் எஃப் டேஷ் ஏ ஈக்குவல் டு எஃப் டேஷ் பி. அவர் கொடுக்குற எஃப்ஏங்கிறது ஆலிஸ் கொடுக்குற ஃபோர்ஸு, எஃப் டேஷ் ஏங்கிறது இந்த கயிறு ஆலிஸ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு, அது ரெண்டும் ஒன்று பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படி. இப்போ அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டோமா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது எஃப்பி மைனஸ் எஃப்ஏ, இது எப்படி வந்துச்சு? பி மைனஸ் எஃப்ஏ எப்படி வந்துச்சுன்னா, எஃப்பினா என்ன, ஃபோர்ஸ் பி பாப் கொடுக்குறது, எஃப்ஏனா ஆலிஸ் கொடுக்குற ஃபோர்ஸு. அப்போ ஆலிஸ் தான் அதிகமான ஃபோர்ஸ் கொடுப்பாரு, ஏன்னா அவர் தான் பலம் ஜாஸ்தி. ஸோ அவர் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது அந்த பாபோட ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிள், அதாவது பாபோட ஃபோர்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால பாபோட ஃபோர்ஸ்லேருந்து ஆலிஸோட ஃபோர்ஸை கழிக்கும் போது நமக்கு அந்த ரோப்பில் இருக்க ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். அதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஏ ரோப். இது வந்து ஃபுல்லாக எஃப்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு எம்ஏ, எம் ஆஃப் ஆர் ரோப்போட மாசு, ஏ ஆஃப் ஆர் அந்த ரோப்போட ஆக்சலேஷன். இது முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அந்த ஆக்சலேஷன் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அதாவது லெஃப்ட் டு ரைட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அந்த ரோப்போட மாஸ் வந்து என்னது, நெகிழ்ஜிபிள், அதாவது ரொம்ப கம்மி, ஜீரோவாக எடுத்துக்கிறோம். இதோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க, ஜீரோவாக எடுத்துக்கிட்டோம்னா எஃப்பி மைனஸ் எஃப்ஏ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எஃப்பி ஈக்குவல் டு எஃப்ஏ. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா,
because infinite force acting on zero mass would be produce an infinite acceleration. The total force on any body of negligible mass must be vanishingly small. அதாவது ஒரு ஃபைனைட் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஜீரோ மாஸ்ல எனக்கு ஆக்ட் பண்ணும்போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு இன்ஃபைனைட் ஆக்சலேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஒரு பாடியில் டோட்டல் ஃபோர்ஸ் ஒரு பாடி வந்து ஜீரோ மாஸாக இருக்குது, பட் அதோட டோட்டல் ஃபோர்ஸ் நான் எடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் எனி பாடி ஆஃப் நெகிழிபிள் மாஸ் மஸ்ட் பி வேனிஷிங்லி ஸ்மால். அப்போ எஃப்பி ஈக்குவல் டு எஃப்பி. இங்கேருந்து இங்கே என்ன தெரியுதுன்னா, முதல்ல ஆலிஸ் தான் ஸ்ட்ராங்னு பார்த்தோம், பாப் வந்து வீக்கு. பட் ஸ்பேஸில் அவங்க போய் இழுக்கும்போது ரெண்டு பேர் ஃபோர்ஸும் ஒன்று, அதாவது ரெண்டு பேர் மாஸ் வேறுனாலும் ஃபோர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன்ல வந்து எனக்கு தெரியுது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீ சொல்லிட்டப்பா ஓகே, அப்போ எஃப் டேஷ் ஏ அண்ட் எஃப் டேஷ் பி அது ரெண்டும் என்னது, எஃப் டேஷ் ஏ ஈக்குவல் டு எஃப்ஏ, எஃப் டேஷ் பி ஈக்குவல் டு எஃப்பி. ஸோ அதைத்தான் இங்கே எழுதியிருக்கோம். ஹென்ஸ் அப்போ எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏனா எஃப் டேஷ் ஆஃப் பி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஏவா இருக்க முடியுமா? எஸ், அதான். அடுத்தது கான்சிக்வென்ட்லி, இதனால் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் மஸ்ட் புல் வித் சேம் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஆஸ்ட்ரோனட் என்னதான் பலமாக இருந்தாலும் அவர் சேம் ஃபோர்ஸ் தான் கொடுக்க முடியும் ஆலிஸ் வந்து. நோ மேட்டர் மச் ஹவு மச் ஸ்ட்ராங்கர் ஆலிஸ் இஸ் அண்ட் பாப், ஆலிஸ் இஸ் தன் பாப். அதாவது யாரும் ஸ்ட்ராங் முக்கியம் இல்லை, ரெண்டு பேர் கொடுக்குற யாரும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரெண்டு பேர் கொடுக்குற ஃபோர்ஸ் ஒன்றா தான் இருக்கும். இப்போ ஒருவேளை ஆலிஸ் வந்து ரொம்ப ஹார்டாக ஃபோர்ஸ் கொடுக்குறாருன்னா பாபாவில் அதை ஹோல்ட் பண்ண முடியாது, grip இருக்காது, grip லூஸ் ஆகி அவர் வந்து விட்டுருவார் அதை. பட் அவர்கிட்ட அந்த ஃபோர்ஸ் அப்படியே தான் இருக்கும், grip இருக்கணும். ஸோ தி ஃபோர்ஸ் ஆஃப் ஆலிஸ் எக்ஸர்ட் இஸ் லிமிட்டட் பை, ஆலிஸ் ஃபோர்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னா, எது வரைக்கும் இருக்காதுன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பாப் grip. ஆலிஸ் வந்து பாப் வந்து எந்த அளவுக்கு grip-ஆ பிடிச்சிருக்காரோ, ஸோ அவர் ஆலிஸ் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஆனால் அவர் வந்து விட மாட்டார். பட் அந்த பாப் வந்து grip-அ லூஸ் பண்ணால் ஆலிஸ் வந்து ஈஸியாக இழுத்துடுவார். அதான். அடுத்தது என்னோட ஆக்சலேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம்மு, எஃப் டேஷ் ஆஃப் ஏ, எஃப்ஏ தான் இங்கே வரணும். ஸோ எஃப்ஏ ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஏ. ஸோ இதனால எஃப் டேஷ் ஆஃப் ஏ இங்கே எம்ஏ. இங்கே மைனஸ் வந்திருக்குன்னா எஃப்பி வந்து ஏபி வந்து லெஃப்டில் இருக்குது, ஸோ அதனால் இங்கே வந்து மைனஸ் எடுத்துருக்கோம். இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லெவல் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஏன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, இதுக்கு ஈக்குவல் ரியாக்ஷன் பட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? இங்கேயும் எஃப்பி டு எஃப் ஏன்னு போட்டிருக்கோன்னா எஃப்பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ டேஷ் இங்கே பார்த்தோம்ல, ஸோ அதனால் இங்கே வந்து போட்டிருக்கோம் அதை. ஸோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.